வணக்கம். இன்னைக்கு நம்ம சேமியா கிச்சடி தான் பண்ண போறோம். அதுக்கு நான் ரோஸ்டட் கிச்சடி எடுத்திருக்கேன். சேமியா எடுத்திருக்கேன். அது ரோஸ்டட் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. 1 கப் எடுத்திருக்கேன் நானு. சாரி 1 கப் இல்ல, 1 1/2 கப் எடுத்திருக்கேன். தனியா வச்சுக்கோங்க. எண்ணெய் கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காய வச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. ரொம்ப ப்ரௌனிஷ் அந்த மாதிரிலாம் வேணாம், கண்ணாடி பதம் இருந்தால் போதும். அதில் 2 பச்சை மிளகா எட்டா கீறி போட்டேன் நான். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் துருவின இஞ்சி போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுங்க. 2 3 இலை புதினா போடுங்க. புதினா போட்டு கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறுங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன தக்காளி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் தான் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா வதக்கிட்டு ஒரு கப்பு சேமியாக்கு இது 2 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இந்த மாதிரி கொதி வரும்போது போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கொதி வந்த அப்புறம் வறுத்த சேமியா எடுத்து போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு அந்த ஒரு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் வற்றிடும். நல்லா வற்றினதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்க. சேமியா கிச்சடி ரெடி.